மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கான நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ்லாம் எப்போ வரும், டிலே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி அடிக்கடி கேட்குறீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவுமே. ஸோ எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இதுவரை, அதாவது அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா இதுவரை நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ கனெக்ட் பண்ணி கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், ஸோ அங்கே பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க. பட் நமக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கிடைச்சது பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வந்த லாஸ்ட் அப்டேட் மட்டும்தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்ரீராம் ஹானரபிள் ஜட்ஜஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வழக்காக முன்னெடுத்து தானாக முன் வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தாலுகா நீதிமன்றம் என்னது, நம்முடைய கீழமை நீதிமன்றங்கள் தான். அங்கே உள்ள வேகன்சியை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானாக அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எந்தளவு டிலே போயிட்டு இருக்குது அப்படின்றத அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க, ஜட்ஜஸே புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுமே அடிஷ்னல் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போ Jan 23 கூட சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் Jan 23 அப்படின்றது ரொம்ப லாங் பீரியடு. பொங்கல் கழிச்சு அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 1.5 month கழிச்சு ரொம்ப லாங் பீரியடு. அதுக்குள்ளே அந்த கேஸ் ஹியரிங் சொல்லி அதாவது வாய்தான்னு சொல்லி அப்படி போயிடும். ஸோ அதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதில்ல. அதுக்குள்ளே ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி நம்முடைய இந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இது ரிலேட்டடாக உள்ள அங்கே உள்ள அஃபிஷியல்ஸு, ஸோ அவங்கள்ட்ட நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வித் ப்ரூஃபோட கூட நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி கூட வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்கமிங் டேஸில். ஸோ அதுக்கான முயற்சியிலுமே நான் பண்ணுறேன். அந்த ரிசல்ட்டை பற்றி தொடர்ந்து நான் அப்டேட் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.